ஸோ எலுமிச்சப்பழ மாலை வந்து கோத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து மாவு இடிச்சு கொண்டு போகணும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஸோ இது மாதிரி அரிசி மாவில் வந்து எள்ளு அண்ட் தென் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஷேப்பில் மாவு இடிச்சு அப்படியே கொண்டு போவாங்க சாமிக்கு. அதுக்கப்புறம் கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அந்த ஜோடனை பண்ண சாமி எல்லாத்தையுமே எடுத்து அந்த வண்டியில் வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கரகாட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சீரியஸாக ஈகராக இருந்துச்சு கரகாட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் என்னமோ நல்லா ஆடினாங்க, ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா செம்ம கேவலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கரகாட்டமா அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேர் பார்க்குறேன். அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டேவா, அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு ஸோ இவங்களும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் வந்து கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்குமே வந்து செம்ம ஆர்வமாக இருந்துச்சு, ஐயோ பார்க்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோயிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தென்னை ஓலையில இருக்கு இல்லையா கூடை மாதிரி, ஸோ இதில் தான் வந்து பூவெல்லாம் கொட்டி சமயபுரத்துக்கு வந்து பூ கொண்டு போவாங்க. ஸோ சாமியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்வலம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிடுச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கே.
தென் இதுக்கப்புறம் பார்ட் 3 வீடியோ போடுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஊரே வந்து சமயபுரத்துக்கு போற வீடியோ தான் இருக்கும். ஸோ மொத்த ஊருமே வந்து டிராக்டர்ல அண்ட் தென் அந்த குட்டியானை. ஸோ நாங்களுமே வந்து குட்டியானையில தான் போனோம். செம்ம சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து இந்த கரகாட்டம் பார்த்துட்டு போட்ட ஒரே ஸ்டெப் தான் போட்டிருந்தாங்க. அதுவும் போக போக ரொம்ப கேவலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்க சைக்கிளை. ஸோ நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமி வந்து ஊர்வலம் போயிடுச்சு. ஸோ பார்ட் 3ல பார்ப்போம்.